நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 14 பேரை அடிக்கடி பரீட்சை பண்ணு. இவாளை பரீட்சை பண்ணாத வேலைக்கு வைக்கவே வைக்காது. யாரேன்னு தர்மபுத்திரன் கேட்கிறான். கேட்டுக்கோ. தேசம், துர்க்கம், ரதம், யானை, குதிரை, சூரர்களான சைனிகர்கள், நீ வச்சிருக்கிற அதிகாரிகள், அந்தப்புறம், ஷோரு, கணனங்கள், எங்கெங்கெல்லாம் உன்னுடைய கூட இருக்கிற வேலைக்காரர்களோ, சாஸ்திரம், எழுத்து, தனம், உன்னுடைய பலம், இந்த 14 எப்படி இருக்கு நித்தியம் பரீட்சை பண்ணுங்கிறார் அவர். என்ன இதில் ஏதானு ஒன்றை நம்ம விட்டுடுவோம். சோம்பல் இருந்ததுன்னா அதுதான் நம்மளை கடைசியில் கொடுத்துரும். அதாவது யானை படம் ஒழுங்காக இருக்கா, குதிரை படம் ஒழுங்காக இருக்கா, மதில் சுவர் சரியாக இருக்கா, அன்னம் கொடுக்குறவா விஷம் கொடுக்காத இருக்கிறாளா, சேனா வீரர்கள் சரியாக இருக்காளா, நம்ம தன கோஷம் நம்முடைய கஜானா ஒழுங்காக இருக்கா, இதெல்லாத்தையும் இந்த 14 நித்தியம் பரீட்சை பண்ணிட்டு இருக்கியா. கஷ்டித் ஆத்மானம் அன்வீக்ஷிய பராம்ச ஜெயதாம்பர ததா சந்தாய கர்மாணி அஷ்டௌ பாரத சேவசே. இந்த 8 விஷயத்தை நன்கு பார்த்து கொள்ளுகிறாயா. ராஜா பண்ண வேண்டியது கிருஷி, வணிகம். கிருஷி நிறைய உழவு தொழிலை வளர்த்து விடுறியா. இந்த 8 வழிகளில் தான் உங்கள் கஜானாவை நிரப்பணுங்கிறார் அவர். உழவு தொழில் பண்ணுறியா. வணிகம், வியாபாரத்தை பெருக்குகிறாயா. துர்க்கம், ஆங்காங்கு மதில் சுவர் கட்டி இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு, அங்கேருந்து இங்கே போகிறதுக்கு பாலங்கள் எழுப்புகிறாயா. சேது, பாலங்கள். குஞ்சரபந்தனம், எங்கெங்க ஆனைகளை சேர்த்து கட்டணமோ காடுகளை உருவாக்கணுமோ அதை உருவாக்குறாயா. கன்யாகார கராதானம், கீழிருந்து எங்கெங்கே இரும்பு எடுக்கணுமோ, தாத்து பொருள்கள் எடுக்கணுமோ, வைரம் எடுக்கணுமோ, தங்கம் எடுக்கணுமோ, வைரம் தங்கத்தை கஜானால நிறையா சேமித்து வச்சுக்கிறியா. கராதானம், வரிய சரியா வசூல் பண்ணுறியா. சூன்யானாஞ்ச நிவேசனம், எங்கெங்க சூன்யமாக இடங்கள் இருக்கோ அந்த இடத்த திருத்தி மக்களை குடியேற்றுறியா. இந்த 8 நீ பண்ணி கொண்டிருக்கிறாயா. அப்பதான் ஒரு அரசன் நன்னா இருக்கான்னு பொருள். கச்சித் பிரகிருதய சப்த நலுப்தா பரதர்ஷப ஆட்யஸ்ததா வியவசினா கனு ரக்தாச்ச சர்வசா. இந்த 7 பேரோட எந்த பகமையும் இல்லாமல் இருக்கியா. சுவாமி, மந்திரி, மித்ரன், கோஷம், ராஷ்டிரம், துர்க்கம், சேனா, இவர்கள் எல்லாரிடத்திலையும் இந்த 7 பிரகிருதிகள், இவர்களை பற்றி சரிவர பார்த்துக்கிறியா. விரோதம் இல்லாமல் இருக்கியா. மேலே கஷ்டிச்ச கிருத்தகைர் தூதைஹி ஏச்சா பரிசங்கிதாக, நீ என்ன சொல்றையோ பதில் கேள்வி கேட்காம வேலை பார்க்குற தூதர்களை வச்சிருக்கியா. அதே மாதிரி நீ சொல்றத ஆராய்ஞ்சு பதில் சொல்ற மந்திரிகளை வச்சிருக்கியா. 2 மாற்றி கேட்குறாரு பாருங்க. உன் தூதர்கள் நீ சொல்றத அப்படியே நிறைவேற்றணும். உன் மந்திரி அதை போல ஆமாம்னு சொல்லிட்டு கூடாது. நீ என்ன சொல்றேன்னு யோசித்து தான் உனக்கு தெரிஞ்சதான் சொல்லணும். அதே தூதன் தான் போய் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா உனக்கு ஆபத்து. மந்திரி யோசிக்காமல் இருந்தாலும் உனக்கு ஆபத்து. மந்திரி யோசித்தா தான் உனக்கு நல்லது, தூதன் யோசிக்காட்டா தான் உனக்கு நல்லது. ஆக இப்படி தூதனை வச்சிருக்கியா, அப்படி மந்திரியை வச்சிருக்கியா. தொத்தோவா தவச்சாமாத்தேஹி பித்தியதே மந்திரித்தம் ததா. கடைசியா உனக்கு ஒரு ஆபத்துன்னா உயிர் கொடுக்கக்கூடிய மந்திரி தூதனை வச்சிருக்கியா. எடுக்கக்கூடியவனை வச்சுக்கவே கூடாது, கொடுக்கக்கூடியவனா வச்சுக்கணும். ஆனால் இன்னைக்கு பல பேர் எப்படி இருப்பாள்னா, வச்சிருக்கா சுவாமி அதெல்லாம் அவர் வச்சுட்டு இருக்கிறவாள்னா எப்பவான்னு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கழுத்துக்கே கத்தி வந்துடும். அப்படி வச்சுக்காதே. யார் உனக்காக உயிர் கொடுக்கக்கூடியவாளை வைத்துக்கொள். கஷ்டித் விருத்தி முதாசீனே மத்தியமேச்ச அனுமன்யசே கஷ்டித் ஆத்மசமாவிருத்தாக சுத்தாக சம்போதனக்ஷமாக. உன்னை விட வயசில் மூத்தவர்களாய், உன்னை விட தர்மம் தெரிந்தவர்களாய் ராஜசபையில் பெரியோர்களை வச்சுருக்கியா. சான்றோர்கள் இருக்காளா, அவா சொன்னபடி கேட்குறியா. உனக்கு ஏதானு சந்தேகம் வரச்சே அவர்களை கேட்டுக்கோ. எப்போ ஆலோசனை பண்ணுறியானாலும் தனித்தனியாகவும் மந்திரிகிட்ட ஆலோசனை பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு 8 மந்திரிகளை சேர்த்து வச்சும் பேசணும். அதே சமயம் தனித்தனியாக அப்படி மட்டும் சொல்லிடாதே. அப்போ ஒத்தொத்தரும் தன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு நம்மள்கிட்ட இதை கேட்டார்னு குழப்பினாலும் குழப்பிடுவான். அப்புறம் 8 பேரையும் சேர்த்து வச்சு கேளு. தனித்தனியாகவும் கேட்டுக்கணும், அப்போ தான் உண்மை வெளியில் வரும். சேர்த்து வச்சு மந்திராலோசனை பண்ணு, அப்போ தான் உழைப்பு வெளியில் வரும். சேர்ந்திருந்தா தான் உனக்கு என்னன்னா ஒத்தாசை பண்ணுவா. தனித்தனியாக கேட்டால் தான் உண்மையை சொல்லுவா. நாம் தனித்தனியாக வேலை செய்ய சொன்னால் சக்தியே இருக்காது, கூட்டமாக சொல்ல சொன்னால் உண்மையே வராது. மாற்றிக்கோங்கிறார். அப்போ மந்திரியின் இடத்துல தனியாகவும் பேசணும், மந்திரியின் இடத்துல கூட்டமாகவும் பேச தெரிஞ்சுக்கோ. கஷ்டித் ராஷ்டிரம் சுரக்ஷிதம் தாத்த சத்ருபிர்னல் உப்பியத்தே. ராஷ்டிரத்தை ரட்சித்துக்கோ. சத்ருக்கள் இடத்துல ஒரு துளி அங்குல இடத்த கூட விட்டு கொடுக்காதே. அப்போ அவர் சொல்கிறார், ஆசைப்பட்ட பிராமணனுக்கும் ஆசைப்படாத க்ஷத்ரியனுக்கும் உயர்வே இல்லை. ஒரு பிராமணன் ஆசைப்பட்டால் அதோகதி தான், ஒரு க்ஷத்ரியன் ஆசைப்படலைன்னா அதோகதி தான். இப்போ ஒரு க்ஷத்ரிய ராஜா இருக்கார்,
என்ன இது நம்ம ஆசை வைக்கக்கூடாதுன்னா, மண் ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை எல்லாம் கூடாது. நம்ம நாட்டில் கிழக்கு பக்கத்தில் யாரான்னு எடுத்துன்னு போனாலும் சத்தம் போடாது இருக்கணும். தெற்கை யாரான்னு எடுத்துன்னு போனாலும் ஒரு சத்தம் போடக்கூடாது. வடக்கை இருக்கான்னே தெரியாது, எடுத்துன்னு போயிட்டாளான்னு கூட தெரியாது, அப்படி தான் இருக்கும். ஆனாலும் நம்ம வாயை தரக்கூடாதுன்னா, இப்படி ராஜா இருக்கக்கூடாது. ஒரு அங்குல நிலத்தை கூட இன்னொரு ராஜாட்ட விடவே கூடாதான். அப்படி இருந்தால் தான் நாட்டை காப்பாற்ற முடியும். அதே பிராமணன் எங்கிட்ட எல்லா சொத்து இருக்கணும்னு சொல்லவே கூடாது. அவர்கிட்ட எது இல்லாட்டாலும் எதிர்ச்சாலாப சந்துஷ்டனாக இருக்க வேண்டும். கஷ்டின் மந்திரயசே நைக்கா கஷ்டின்ன பகுபிஸ்ஸா. இப்படி ஞாபகம் வச்சு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறார், அதை மட்டும் சொல்கிறேன். இதில் ரொம்ப நிறையா ஸ்லோகம் இருக்குது, பார்த்துருந்தா மணியே ஆகிடும். ஆகவே இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்கள். மெதுவாக உங்களுக்கு எப்போ பொழுது இருக்கோ இருக்குங்கிறதுக்காக இப்போ சொல்லிட்டேன். புஸ்தகத்தை வாங்கி மெதுவாக பொழுது இருக்கிறச்சே கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. ஏன்னா அவசரத்தில் ரொம்ப சொன்னால் கூட ஞாபகமே இருக்காது. சரி, இதெல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு குடும்பத் தலைவனும் தலைவியும் பண்ண வேண்டியது அதைத்தானே அவர் சொல்லிட்டு இருக்கார். ஒரு வியாபாரி இருக்காருன்னு வச்சுங்க, அவருக்கு எப்படி முதலீடு போடணும்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய பொருளாதார விஷயம் சொல்கிறாருன்னா, கஷ்டிதர்த்தான் வினிச்சித்ய லகுமூலான் மகோதயான் க்ஷிப்ரம் ஆரபசே கர்த்தும் ந விக்னயசி தாதிருஷான். ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறியான்னா குறைவான முதலீட்டிலே நிறைய லாபம் வரக்கூடிய தொழிலை முதல்ல தொடங்குங்கிறார். எடுத்தெடுப்பில் நிறையா முதலீடு போட்டு குறைச்சலாக லாபம் பார்க்காதே, குறைச்சலாக முதலீடு பண்ணு. அதில் சரியாக எத்தனை சதவிகிதம் திரும்பி வருதுன்னு கணக்கு வச்சுக்கோ. சில சமயத்தில் வியாபாரம் முதலீட்டை வாழ்ந்தே இருக்கும், ஆனால் அடுத்த வருஷம் வரும் அடுத்த வருஷம் வரும்னு சொல்லிட்டு இருப்போம், லாபம் வரவே வராது. அந்த மாதிரி வியாபாரத்தில் பணத்தை போடவே போடாது. எவ்வளவு சீக்கிரத்தில் லாபம் வரணுமோ வரணும், குறைச்சலாக போடணும், நிறையா திரும்ப கிடைக்கணும். நீ பண்ணுற வியாபாரத்தினாலே மக்களுக்கு நன்மை இருக்கணும். தர்மபுத்திரா, ஒன்னிட்டத்துக்கு உனக்கு மட்டும் நன்மை இருக்கிற வியாபாரமாக பண்ணால் கொஞ்ச நாளில் படுத்துடும். அது மக்களுக்கு நன்மை இருக்கிற வியாபாரமாக பண்ணால் தான் அது நிலச்சி நிற்கும். கச்சின்ன சர்வே கர்மாந்தாக பரோக்ஷாஸ்தே விஷங்கிதாக. உங்ககிட்ட இருக்கிற வேலைக்காரர்கள் எல்லாருக்கும் அவரவர்களுக்கு என்ன துன்பம் சிரமம்னு தெரிஞ்சு வச்சுருக்கியோ தர்மபுத்திரா. நீ உன் பக்கத்துலேருந்தே அவளை பார்க்காதே. உங்ககிட்ட நீ வேலைக்கு வச்சிருக்கியானா கொஞ்சம் அவனுடைய இடத்துல போய் உட்காந்துப்பார். உட்காந்து அவன் என்ன கஷ்டப்படுறான், உங்கள்கிட்ட வேலை சுகமாக இருக்கானா, இல்லை அவனுக்கு ஏதானு துக்கம் இருக்கா, ஏதானு மாற்று வழி பண்ண முடியுமான்னு யோசி. அவன் சந்தோஷமாக இருந்தால் தான் நீ நான் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்புறம் சொல்கிறார், சம்பளம் மட்டும்தான் வேலைக்காரனுக்கு திருப்தி கொடுக்குன்னு நினைக்காதே, அதை தவிர வேற பல இருக்குது, அதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கியா. அவன் நிம்மதியாக இருக்கணும், வேலை பிடிச்சிருக்கணும், உங்கள்கிட்ட சந்தோஷமாக இருக்கணும், நீ அவனுக்கு ரொம்ப நன்னா பண்ணுறேன்னு அப்பப்போ தட்டி கொடுக்கணும். இருந்தால் தான் வேலைக்காரன் உங்கள்கிட்ட இருப்பான். இல்லைன்னா உனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் இன்னொரு ராஜா காத்துட்டே இருப்பான். உன்னை எப்படி கொத்தி அந்த பக்கத்தில் இருக்கிற வேலைக்காரனை எடுத்துன்னு போயிடலான்னுட்டு. ஆகவே அவர்களுக்கு வேண்டியதை செய், பணம் மட்டும் கொடுத்தா போரும்னு நினைக்காதே. அவர்களுக்கு எப்போதுமே சோறு அழிச்சு விட்டு தான் நீ சாப்பிடணுங்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ யார் குடும்பத்தில் இருக்காளோ குடும்பத்தில் இருக்கிறவாளை வச்சுட்டு நீ சாப்பிட்டியானா தர்மபுத்திரா பாபம் வரும். குடும்பத்தில் இருக்கிறவள் சாப்பிட்றாளான்னு பார்த்துட்டு தான் நீ சாப்பிடணும். என்னைக்கான ஒரு நாள் உனக்கு வேலைக்காரன் ஆரோ அந்த வேலைக்கு இருக்கிறவன் சாப்பிடலன்னா நீ பட்னி கிடந்தியானா தான் உனக்கு புண்ணியம். அவன் சாப்பிடலேன்னு விட்டு அவன் சோற்றை பறித்து நீ சாப்பிட்டியானா உனக்கு பாப்பந்தான் வரும். யார் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறாரோ அவர்களுக்கு நன்கு சோறிடு, அவா கஷ்ட நஷ்டங்களை புரிந்துகொள் என்று பலவாறு நாரதர் உபதேசித்தார். எல்லாத்தையும் தர்மபுத்திரர் கேட்டுட்டு அவசியம் தேவரி சொன்னபடிக்கு செய்கிறேன். ஆனால் அடியனுக்கு ஒரு பிரார்த்தனை என்னன்னார், எல்லாத்த பற்றியும் சொன்னீரே, மண்டபம் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. கடைசியில் எதற்கு வந்தீரோ அதை சொல்ல வேண்டாமா? நான் இருக்கிற உபதேசம்லாம் பண்ணிவிட்டு அவரை கூப்பிட்டதே மண்டதை பார்க்கறதுக்காக. இப்போ வந்தது நன்னா இருக்குன்னு சொல்ல வேண்டாம். 2 மணி நாழி ஸ்திரீ ரொம்ப நன்னா தளிகை பண்ணி வச்சுருப்பாள். கஷ்டப்பட்டு தளி பண்ண அப்புறம் இவர் போகிற அவசரத்தில் கையில் ஒரு தட்டை வச்சு இந்த 2 வாய் இப்படி கொறிச்சுட்டு வேகமாக போகிறச்சே, இதுக்கு தானே 2 மணி நாழி பண்ணோம் அப்படின்னு உடனே தோணி போடும். நன்னா இருக்குன்னா ஒரு வார்த்தை நன்னா இருக்குன்னு சொல்ல வேண்டாமா? கொஞ்சம் நிதானமாவான்னு சாப்பிடணும் இல்லையோ. வந்தது மண்டபத்தை பார்க்க. இவர் தர்மத்தை யாரும் சொல்ல வேண்டாம்னு சொல்லலை, அதுக்குன்னு மண்டபத்தை பற்றியே பேசா கிளம்பு போனார் அவர். அதுக்கு தான் தர்மபுத்திரன் எப்படி இருக்குது மகாசபை பார்த்தீரான்னா, பார்த்தேன், ஏன்னா நான் வேற நிறையா சபையும் பார்த்துருக்கேன்னார் அவர். நீயானா இது மட்டும்தான் பார்த்துருக்கேன், நான் நிறையா பார்த்துருக்கேன். சம்பூஜ்ய அதாபியனுஜாதா மகர்ஷேத் வச்சனாத் பரம் பிரத்யுவாச்ச ஆனுபூர்வேண தர்மராஜோ யுதிஷ்டிரா. யுதிஷ்டிரன் கேட்குறார், அப்படியா நீர் நிறையா சபைகள்லாம் பார்த்துருக்கீரா, அதை பற்றியெல்லாம் சொல்லலாம் நான் திருப்தியாக கேட்டுக்கொள்வேனே. ஏவமுக்த்வாச தர்மாத்மா வாக்கியம் தது அபிபூஜ்ய முகூர்த்தாத் பிராப்த காலஞ்ச திருஷ்டுவா லோகச்சரம் முனின். ஒரு நிமிஷம் தான் பார்த்தது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினுட்டு முதல்ல இந்திர சபையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். விஸ்தீர்ணா யோஜன சதம் அர்த்தம் அயாயதா. விஸ்தீர்ணா யோஜன சதம், நீளத்தில் 100 யோஜனை, அகலத்தில் 150 யோஜனை.
ஒரு யோஜனை 10 மைல் ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சபையாக இருக்குன்னு பார்த்துக்கணும். வைகாயசி காமகமா பஞ்சயோஜனம் உச்ரிதா, 5 யோஜனை 50 மைல் ஒசரமா, 150 யோஜனை அகலம், 100 யோஜனை நீளம், 5 யோஜனைனா 50 மைல் ஒசரம். இவ்வளவு பெருசுக்கவன் ராஜசபை. ஜரா சோக கிளமாபேதா, சோக கிளமாபேதா நிராத்தங்கா சிவா சுபா விஸ்வா வேஷ்மா நசபதி ரம்யா திவ்யபாத உபசோபிதா. அந்த ராஜசபையில் போய் உட்கார்ந்தா ஜரை கிடையாது, மூப்பே கிடையாது, சோகம் கிடையாது, வருத்தம் கிடையாது, ஆயாசம் கிடையாது, எப்போதும் அனைத்தையும் சாப்பிட்ட திருப்தியே இருக்கும். தஸ்மாத் தேவேஸ்வர பார்த்த சபாயாம் பரமாசனே. அதில் நடுவில் தேவேஸ்வரன் இந்திரன் உட்காண்டிருப்பார், பக்கத்திலே தேவராணி அமர்ந்திருக்கிறாள், சச்சி தேவி அமர்ந்திருப்பாள். இது அவனது. அடுத்து யமனுடைய சபையை பற்றி சொல்கிறார், அடுத்து வருணதேவன கவையை சொல்கிறார், அடுத்து குபேரனுடைய சபையை சொல்கிறார், கடைசியாக பிரம்மாவனுடைய சபையை பற்றி சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் தர்மபுத்திரா, நான் கிளம்புகிறேன்னு விளக்கி கொண்டு விடை பெற்று கொண்டு புறப்படுறார். ததா தைருபயாத்தைஷ பிரதியத்பிஷ பாரத ஆகுலா சாசபா தாத்த பவதி ஸ்ம சுகப்பிரதா ஏதாமயா திருஷ்டபூர்வாக சபா தேவேஷு பாரத. இப்படி நான் முன்னாடி பார்த்துருக்கிற சபைகள் எல்லாத்தையும் பற்றி உனக்கு சொல்லிட்டேன், விடை பெற்று கொள்ளுகிறேன், கிளம்புகிறேன் அப்படின்னு நாரதர் புறப்பட்டார். நாரதர் கிளம்பின உடனே கதேது நாரதே பார்த்தா பிராதர்பிஸ்ஸஹ கௌரவः ராஜசூயம் கிருதுஸ்ரேஷ்டம் சிந்தையாமாச பார்த்திவா. அப்பதான் அர்ஜுனன் நினைக்கிறான், மற்ற பேர் நினைக்கிறார், ராஜசூய யாகம் பண்ண வேண்டும், அப்பதான் தர்மபுத்திரர் சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொள்ளப்படுவார், அரசர்க்கெல்லாம் அரசர்னு லோகம் அப்பதான் கொண்டாடும் என்று பேசினார்கள். அந்த பருவம் முடிஞ்சது. லோகபாலகர்களுடைய சபா ஆக்கியான பருவா அது முடிஞ்சது. இப்போ அடுத்தது ராஜசூய பருவா, ராஜசூய ஆரம்ப பருவா. ராஜசூய நடக்கிறது இல்லை, இது ராஜசூயத்தை தொடங்கிறதுக்காக பேசிக்கொள்கிறார்கள். ராஜரிஷீணாஞ்ச தம் ஸ்ருத்வா மகிமானம் மகாத்மனாம் யஜ்வானம் கர்மபிகி புண்ணியி லோகப்பிராப்திம் சமீக்ஷச்ச. புண்ணியலோகத்துக்கு அடைஞ்சவாள்லாம் ராஜசூயாகம் பண்ணியிருக்கா. ராஜாக்களுக்கு சிறந்தது ராஜசூயம், அதனால் அதை பண்ண வேண்டும்ங்கிற பேச்சு எழுந்தது. ஆனால் தர்மபுத்திரருக்கு சந்தேகம், நம்மால் ராஜசூயாகம் பண்ண முடியுமோ? அது எவ்வளவு பெரியவர்கள் பண்ண வேண்டியது. ச ராஜசூயம் ராஜேந்திர குருணாம் ரிஷபசதா. குரு குலத்துக்கு ஒருத்தர் ராஜசூயம் பண்ண வேண்டாமா? அதுவும் பாண்டு தனையன்ல ஒருத்தன் செய்ய வேண்டும் என்று எல்லாருக்கும் ஆசை. ஆனால் தர்மபுத்திரனுக்கு ஆசை இருந்து செய்யணும்னு தர்ம ஞானம் இருந்தாலும் அது நம்மால் இயலுமாங்கிறத கேட்கணும்னுட்டு பெரிய பண்டிதர்களை எல்லாம் அழைக்கிறான். எல்லாரும் வந்தார்கள். சமந்திரிணா சமானாய பிராத்ருஞ்ச வததாம் வரஹ ராஜசூயம் பிரதி ததா புனः புனः அப்ருச்சத. மறுபடியும் என்னால் முடியுமா? எல்லாரும் முடியும்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் என்னால் முடியாத படுத்துனா பெரிய அபச்சாரமாக படும் அப்படின்னு தர்மபுத்திரன் கேட்குறார். முடியும் அவசியம் பண்ணணும். அவிசாரிய மகாராஜா ராஜசூயே மனக்குரு. இந்த மாதிரி விசாரம் பண்ணிட்டே இருக்க வேண்டாம், ராஜசூயாக எப்படி பண்ணணுங்கிறதுல மனசை செலுத்து. அப்போ தர்மபுத்திரர் சொல்கிறார், நாம சேர்ந்து ஒன்று கூடி முடிவெடுத்துதான் இருக்கக்கூடாது, கண்ணனை கூட்டு கேட்போம். அவர் என்ன முடிவு சொல்கிறாரோ அப்போ அதன்படி தான் நடப்போம்னா உடனே ஆள் அனுப்பிச்சார்கள். கண்ணன் வந்துட்டார். இப்போ தான் கிளம்பி போயிருக்கார். போனவர் அங்கே போய் சேர்ந்து எத்தனை நாள் இருந்தாரோ தெரியாது. இப்போ உடனே கூட்டினுவான்னுட்டா. ஏவ முக்தாஸ்து தேதேன ராஜா ராஜீவலோச்சன இத மூச்சுர்வச்காலே தர்மராஜம் யுதிஷ்டிரம். ராஜீவலோச்சன தாமரை கண்ணனான கண்ணன் வந்தார். என்ன எதுக்காக கூட்டிழுப்போ? இல்லை, எங்களுக்குள்ள ஒரு விசாரம், ராஜசூயாகம் பண்ணணும்னு எல்லாரும் சொல்கிறா, எனக்கு பண்ண முடியுமான்னு சந்தேகமாக இருக்குது, அதான் கண்ணனே உன்னை கேட்கலாங்கிறதுக்காக பிரார்த்தித்தோம். கண்ணன் உடனே பளிச்சுன்னு பதில் சொல்லிட்டார், அவசியம் துவயா கர்த்தவியம், நீ கண்டிப்பாக ராஜசூயாகம் பண்ண வேண்டும். ஆனால் இதை சொல்லிவிட்டு ஆனால் நான் தான் ஆபத்தேன்னு அர்த்தம். ஒரு புரோஹிதர் வரார், பண்டிதர் இருக்கார், நம்ம ஜாதகத்தை கொடுப்போம், பார்த்துன்னு இது நல்லா இருக்குது, இவ்வளோ ஆயுஸ் இருக்கும், இவ்வளோ ஆரோக்கியம் இருக்கும், இவ்வளோ குடும்பம் இருக்கும், இப்படி குழந்தைகள் இருக்கும், சரி ஆனால் நரண போச்சு. எல்லாத்தையும் அவர் மேலே 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 நன்னா சொல்லணுமா. இடி விழுந்தார் போலே ஆனால்னுவா. அவள் ஜோசியாள் மட்டும் ஆனால்னு சொன்னாலே நமக்கு தலையில் இடி விழுந்தாப்புல இருக்கும். கண்ணனே போய் சொல்லிட்டார் இல்லையா, ஜோசியர் சொன்னாரே ஆனாலுக்கு பயம். கண்ணன் ஆனால் அப்படியே பண்ணிட முடியாது. நசகிஞ்சின்ன விஷதேஹேதி விஷஹேதேதி விஷஹேதேதி கிருஷ்ணம் அமன்யத சதுதாம் நைஷ்டிகீம் புத்திம் கிருத்வா பார்த்தோது யுதிஷ்டிரா குருவத்து பூதகுரவே பிராகிணோத்து தூதமஞ்சசா துவாரகாவாசினம் கிருஷ்ணம் துவாரவஸ்யாம் சமாசதத். துவாரகேலேந்து வந்தார் கண்ணன், பார்த்தார், அவசியம் செய்ய வேண்டும். இந்த பிரஸ்தகதம் பார்த்தம் அப்பியகச்ச ஜனார்தனா ஸ்திரகிருஹே பிதிருவத் பிராத்ரா தர்மராஜேன பூஜிதா.
தன் கூட பிறந்தவன் தன் தந்தைக்கு பூஜை பண்றா போலே தர்மராஜன் கண்ணனை பூஜித்தார். கண்ணனும் அவசியம் செய்ய வேண்டும் ஒத்துக்கொண்டார், ஏற்றுக்கொண்டார். ஞான ஜாமதக்னியேன ராமேண க்ஷத்ரம் எது அவசேஷிதம் தஸ்மாத் அவரஜம் லோகே எதிதம் க்ஷத்ர சங்கீதம். ஜமதக்னியனுடைய மகனார் பரசுராமர். அந்த பரசுராமர் க்ஷத்ரி அரசர்களை 21 தலைமுறைகளுக்கு அழிச்சுட்டார். அன்று அவரால் அழிக்கப்படாமல் விடுபட்ட நல்ல க்ஷத்ரியர்கள் அவர்கள் தான் இப்போ நாட்டை ஆண்டு இருக்கார்கள். அந்த குலத்தில் பிறந்தவன் தானே நீ தர்மபுத்திரா. சந்திர வம்சத்தில் உரித்தவர், உயர்ந்த புருவுக்கே மகனாக அவர்களுடைய வம்சத்தில் அவதரித்தவர். அதனால் கண்டிப்பாக நீ தான் செய்ய வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதானீமேப வைராஜன் ஜராசந்தோ மகீபதி அபிபூய ஸ்ரீயம் தேஷாம் குலானாம் அபிஷேச்சிதா ஸ்திதோ மூர்த்தினி நரேந்திரானாம் ஓஜசா ஆக்கிரமிய சர்வசா. ஆனால் நான் ஏன் தெரியுமோ ஆனால்னு சொன்னேன். ஜராசந்தன் ஜராதன்னன்னு மகத தேசத்து மன்னவன் இருக்கிறான். அவன் அனைவரையும் தன் பலத்தால் பராக்கிரமத்தால் அவன் செய்யும் அட்டகாசத்தால் அடக்கி வைத்துள்ளான். யாரும் அவரை விரோதிச்சுக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஆனால் அவனை ஜெயித்தா தான் நீ ராஜசூயாகம் பண்ண முடியும். அபரௌச்ச மகாவீர்யோ மகாத்மானோ சமாஸ்ருதௌ ஜராசந்தம் மகாவீரியம் தௌ ஹம்ச டிம்பகா சுதௌ. ஹம்சன் டிம்பகன்னு 2 பேர். அவ 2 பேரோட சேர்ந்து தான் இவன் இருக்கிற அட்டகாசம்லாம் பண்ணுறான். அவர்களை ஜெயிப்பியா பார். உதீச்சாச்ச ததா போஜாக குலான் 18 பிரபோ ஜராசந்த பயாதேவ பிரதீச்சின் திசமாஸ்திதாக. போஜர்கள்லாம் ஒரு பக்கம் அவனை கண்டு பயந்து ஓடிப்பட்டா. விருஷ்ணிகள்லாம் வேற பக்கம் போயிட்டா. யாதவர்கள்லாம் வேற பக்கம் போயிட்டா. அவ்வளவு ஏன் தர்மபுத்திரா? நான் மதுரையிலேருந்து கிளம்பினதே அவனால தான். அவன் மொத்தம் 18 தடவை, ஒரு தடவை 2 தடவை இல்லை, எங்கள் நாட்டின் பேரில் 18 தடவை படையெடுத்திருக்கான். சொல்கிறேன் கேட்டுக்கொள். ததைவ சர்வ பஞ்சாலா ஜராசந்த பயார்த்திதாக ஸ்வராஜ்யம் சம்பரித்யஜ்ய வித்ருதாக சர்வத்தோ திசம். அனைத்து திசைகள்லையும் எல்லாரும் ஓடிப்பட்டா. நான் சின்ன வயசில் 10 வயசு கம்சனை கொன்னேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? அந்த கம்சனுக்கு 2 பத்னிகள் இருக்கா. அவள் 2 பேரும் ஜராசந்தனுடைய 2 மகள்கள். தங்கள் கணவன் போயிட்டான உடனே போய் அப்பாவிட்ட சொன்னா. அன்னியிலேருந்து அவனுக்கும் எனக்கு அவனுக்கும் சண்டை தான். ஒரு தரமும் படையெடுத்து வருவான், ஒரு தரையும் தோற்று ஓடுவான். இது வரைக்கும் 17 தடவை ஆயிடுச்சு. 1 இல்லை 2 இல்லை. நம்ம சொல்லுவோம் இல்லையோ, சோமநாத் பேரில் படையெடுப்பு 18 முறை படையெடுப்பு 17 தரம் எடுத்தார். குழந்தைகள் சில பேர் அடிக்கடி பரீட்சை எழுதினாலே அதான் சொல்லுவோம். இப்போ ஒரு தரம் தேறிட்டோன்னா சரி, திரும்ப திரும்ப போய் பரீட்சை எழுதின்னு இருக்காள்னா படையெடுப்பா இருக்கே. ஜராசந்தன் படையெடுப்பாட்டமா இல்லை சோமநாத் பேரில் படையெடுத்தா போலையா? கம்சனை அழித்தே கஸ்யசித் தத காலஸ்ய கம்சோ நிர்மத்திய யாதவான் பார்கத்ரத சுதே தேவ்யாம் உபாகச்சது விருத்தாமதி. பிருகத்ரதன் ஒருத்தர் இருந்தான். அவனுடைய பிள்ளை தான் ஜராசந்தன். அஸ்திஹி பிராப்திஷ்ய. அவனுக்கு அஸ்தின்னு ஒரு மகள், பிராப்தின்னு ஒரு மகள். இவா 2 பேர் தான் கம்சனுடைய பத்னிகள். பலேன தேன ஸ்வஜாதீனம் அபிபூய விருத்தாமதி பயேது சமதிக்ராந்தே ஜராசந்தே சமுத்தியத்தே. அவன் ஒரு தரம் படையெடுத்தான். என்னால் என் நாட்டு மக்கள் ரொம்ப சிரமப்பட்டா. எதுக்கு? நம்ம பேரில் அவன் விரோதம் வச்சுருக்கிறதுனால மக்கள் எதுக்காக கட்டப்படணும்? நாம் கிளம்பி போயிடலான்னு அண்ணன் பலராமன்ட்ட சொன்னேன். ஆனால் பலராமன் கோழையாட்டம்லாம் ஓட முடியாது, நம்ம நாட்டில் நம்ம இருக்கணும் அப்படின்னு பிடிவாதமாக சொன்னார். ஒரு நாள் இவன் ஆள அனுப்பிச்சிருந்தான் 3 கோடி மிலேச்ச சேனை, யவன சேனை வந்திருந்தது. காலயவனன் ஒரு யவனன் வந்திருந்தான். அந்த யவனன் என் நாட்டை முற்றுகையிட்டுட்டான். ஜராசந்தனுக்கு பரிஞ்சுன்னு தான் அவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சுனுட்டேன். சரி, இங்கே இருக்கக்கூடாது, நாம் புறப்படுவோன்னு என் அரண்மனையிலேருந்து இறங்கி போனேன். வைஜெயந்தி மாலையை தரிச்சுட்டு இருக்கார், பெரிய ஷால்வை போத்தின்னு இருக்கார். ஒத்தர் சொல்படி கேட்காத கண்ணன் மேற்கு நோக்கி ஓட ஆரம்பித்தார். அப்போ காலையவனன் சொல்கிறான், கோழை போல ஓடாதே, நில்லு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தின்னு வர்றார். கண்ணன் அவன் பேச்சையே காதில் போட்டுக்காம வேகமாக போகிறார். போக 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 டாக்கூர் துவார் வந்தது. குஜராத்தில் இன்றைக்கி அகமதாபாத்துக்கு பக்கத்தில் போனீங்கன்னா டாக்கூர் துவாரகாங்கிற இடம். மொத்தம் 5 துவாரகை. அதில் முதல் துவாரகை நம்ம சேவிக்க போகிறதே டாக்கூர் துவாரகா. அந்த இடம் அன்றைக்கி எப்படி இருந்ததுன்னா ஒரு மலைப்பிரதேசம். அதுக்கு பக்கத்தில் முச்சுக்குந்தன் ஒருத்தன் படுத்துட்டு இருந்தான். முத்துக்குந்தனோ தேவருக்கும் அசுரருக்கும் சண்டை நடக்கிறச்சே தேவர்களுக்கு உதவியாக இருந்தால் அவர்களுக்கு ஜெயிச்சு கொடுத்தவன். சரி, ஜெயிச்சு கொடுத்தானேங்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வரம் வேணுமான்னு இந்திரன் கேட்டான். நன்னா தூங்கணும், உனக்காக சண்டை போட்டு களைப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒத்துரை என்னை தொந்தரவே பண்ணக்கூடாது, அந்த அளவு நான் தூங்கணும்னா சரி போய் தூங்கு, உனக்கு கூட ஒரு வரம் தரேன், யாரானு உன்னை தொந்தரவு பண்ணால் நீ கண்ணை திறந்து பார்த்தியானா அவன் சாம்பலாப்படுவான் அப்படின்னு கொடுத்துட்டான். சரின்னு வரத்தை வாண்டி இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். மூச்சுக்குந்தன் தூங்கிட்டு இருக்கான்.
கண்ணன் வேகமாக ஓடி வரார், காளையவனன் துரத்திண்டு ஓடி வரார். வந்த கண்ணன் துரத்தின்றவனை காலால் ஒரு எடறினார். எடறிட்டு மூலையில் போய் ஒடுங்கி விட்டார். பின்னாடி ஒருத்தன் வந்தானோ இல்லையோ, வந்த காளையவனன் வந்த வேகத்தில் கோழையாட்டம் ஓடி வந்துட்டு படுத்துன்னு வேற தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒன்று வச்சு அவன் எழுப்பினா, இடனினத்தில் ஏற்கனவே அவன் எழுந்திருக்க ஆரம்பிச்சிருந்தான். இவனும் வந்து வச்ச உடனே கண்ணை திறந்து பார்த்து பஸ்மம் ஷாம்பலாம் அவன் கீழே விழுந்துட்டான். அப்போ கண்ணன் சட்டுன்னு சங்கச்சக்கரதாரியா பக்கத்தில் வந்தார். புரியல முச்சுக்குந்தனுக்கு, யாரோ ஒருத்தன் கீழே விடுறான், யாரோ ஒருத்தன் வந்து நிற்கிறான், இது யாரு அப்படின்னு, நீ யார் அவர் யார் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டார். கண்ணன் பதில் சொன்னார், தரிசனம் கொடுத்துட்டேன், சேவிச்சுட்டு சொர்க்கம் போகிறதுனா போ, இல்லை யாருன்னு கேட்டுருக்கிறதுனா கேண்டே உட்காண்டு, உனக்கு எது திருப்தியோ அதை செய். என்ன அவனுக்கு அப்போதே தரிசனத்தை கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சார். அந்த இடத்துல இன்னைக்கு அந்த பெருமாளுக்கு பேர் என்ன தெரியுமோ, ரணச்சோடு ராய். ரணச்சோடு ராய்னு பேர். ரண யுத்த பூமி, சோடு விட்டுட்டு பயந்து ஓடினவர். ரணச்சோடு ராய் யுத்த பூமியை விட்டுட்டு பயந்து ஓடினவர். இப்படி ஒரு பிரசித்தியா? இப்படியே கூட ஏன் தேரோட்டின்னு ஒரு க்ஷேத்திரத்தை திருவல்லிக்கணிலே அவர் ஏற்படுத்தி இல்லையா? ஒரு பாண்டவ தூதன்னு சொல்லி பாடக க்ஷேத்திரத்தை ஏற்படுத்தலையா? கண்ணன் எந்த காரியம் செய்தாலும் சிறப்பான செயல், அவ்வளவுதான் அர்த்தமே தவிர. அதனால அந்த சரித்திரம் இப்போ ஞாபகப்படுத்தப்படுறது. 18 அக்ஷௌகிணி சைன்யம், இவா 2 பேர் 3 அக்ஷௌகிணி சைன்யத்தோடு அவன் தனித்து வந்தான். அனாரபந்தோ நிக்னந்தா மகாஸ்திரைஹி சத்ருகாதிபிஹி. ஆகவே இவனோட எனக்கு ரொம்ப பழங்காலத்துக்கு வைரம் ஏற்பட்டு போச்சு. குஷஸ்தலியும் புரியும் ரம்யாம் ரைவத்தேன உபசோபிதாம் தத்தோ நிவேஷம் தஸ்யாஞ்ச கிருத்தவந்தோ வயம் நிருப்ப. அப்புறம்தான் நாங்கள் கிளம்பி போய் துவாரகையில் நிர்மாணம் பண்ணிட்டு குஷஸ்தலி அப்படிங்கிற இடத்துல நாங்கள் வாழ்ந்துன்னு வந்தோம். அப்புறம் துவாரகையில் போய் நிர்மாணம் பண்ணிட்டோம். இதுதான் அவன் கதை. ஜராசந்தன் அழித்தா தான் உன்னால் ராஜசூயாகம் பண்ண முடியும், நீ தயாரா அப்படின்னு கண்ணன் தர்மபுத்திரனை கேட்குறார். யார் பலவானோ அவனைத்தான உலகத்தவர்கள் பூஜிப்பா. அவன் ரொம்ப பலவானாச்சே, என்னை போய் யாரான்னு ஏற்றுப்பாளா? என்னால் ஜெயிக்க முடியுமா? சமமேவ பரம் மன்யே ஷமாத்து க்ஷேமம் பவேன் மம. அப்போ பார்த்து பீமசேனன் நல்ல வார்த்தை சொல்கிறார், அர்ஜுனன் நல்ல வார்த்தை சொல்கிறார். நிறைய நம்மால் ஜெயிக்க முடியும், ஏன் கவலைப்படுறீங்க?